கிரிக்கெட் தான் ஒரு லைஃப் மாதிரி. அவர் சிவகார்த்திகேயன் அவரோட ஃப்ரெண்டு தான், அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி பண்ணாங்க. ரொம்ப நல்லா வந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு டீம் ஒர்க் தான் ரொம்ப முக்கியம். ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி வந்தாங்க, பொண்ணு சஞ்சனான்னு சொல்லி அந்த பொண்ணு இப்போ மெயின்டெனன்ஸ் ஆடுறாங்க, எல்லாரும் வச்சு பக்கா ப்ரொஃபஷனலாக பண்ணாங்க. இது மாதிரி இது வந்து ஒரு சின்ன ஒரு சாம்பிள் தான். எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்முலாஸ் டெக்னிக்கலாக நாங்கள் வச்சுருக்கோம். போலிங், பேட்டிங், கீப்பிங் எல்லாத்துக்குமே இருக்குது. நம்ம தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ நம்ம வந்து நம்மளோட கேமை விளையாடினே இருக்கணும். ஃபெயிலியர்ஸுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பார்த்து அதுக்கு வெயிட் பண்ணி அது வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். மைண்ட் செட் க்ரியேட் பண்ணிட்டு ஆட பார்ப்பேன். எனக்கு கிரிக்கெட்டை விற்று வேறு எதுவுமே வேண்டாம். இந்த வாட்டி ரவுண்ட் ராபினில் வந்து 60 பால்ஸ்க்கு 40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணேன். நான் இப்போ விளாட்ற மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவன் ஏதோ பண்ணுறான்டா, ஏதோ பண்ணுறா, சூப்பராக ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்ட்லாம் வாங்குறேன். இங்கே இந்த நீ சொல்ல டெக்னிக்கல் எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புவாங்கல்ல, அந்த கேள்வி எழுப்பவங்களுக்கு என்ன சொல்ல வரும்? நான் அந்த பாலுக்கு என்ன ஷாட் ஆடணுமோ அது நான் ஆடணும். இப்போ என்னோட ப்ராக்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, மற்றவங்களுக்கும் எனக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஸோ நீ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீ போயிடுவே, அப்படியே வந்துகிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு கிளாக் வைஸ் ரெடி ஸ்டார்ட். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். கனா மூவி வந்ததுக்கப்புறம் தான் பெண்கள்லாம் கிரிக்கெட் விளையாடுற மாதிரிலாம் வந்தது. அந்த மூவியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி சிசிஎல் இந்த செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் அதுலேயுமே நீங்கள் வந்து இருந்தீங்க. இந்த மாதிரியான இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது இதில் நீங்கள் ட்ராவல் பண்ணதெல்லாம் புதுசாக கற்றுக்கிட்டு இருப்பீங்கள்ல, அங்கே நடக்கக்கூடிய கிரிக்கெட் சம்பவங்கள்லாம் ஞாபகம் இருக்கும், நிகழ்வுகள்லாம் இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது வந்து ரொம்ப நான் என்ஜாய் பண்ணி பண்ணேன். ஆக்சுவலாக நான் கோச் பண்ணும்போது சிசிஎல் 2 வாட்டி வின் பண்ண ஒரு ரன்னர்ஸு. ஸோ அது அவங்க வந்து ஆக்டர்ஸ், அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ப்ரொஃபஷனலாக கிரிக்கெட் சொல்லிக் கொடுக்க முடியாது. பட் அவங்கள வந்து அந்த டைமுக்கு மட்டும் தான் வேலை வாங்க முடியும். இந்த சோட்டா ரீசார்ஜ் மாதிரி அந்த டைமுக்கு வேலை வாங்கிட்டு நான் பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒரு இன்ஜுரி வர வைக்கல, ஹாப்பியாக பண்ணோம், மேட்ச் வின் பண்ணுவோம். ஸோ நல்லா போச்சு அந்த டைம். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி முதல்ல ஹெல்த்து நான் ரொம்ப காஷியஸாக இருப்பேன். இன்ஜுரி வராமல் பார்க்கணுன்றது என்னோடய ஃபஸ்ட்டு கான்செப்ட். அது பண்ணும்போதே ஸ்லோவாக அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் கான்ஃபிடென்ட்டாக அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. நமக்கு அடிப்படாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் கொடுத்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு எனக்கு ப்ளஸ் ஆகும். ப்ளஸ் மேட்ச் சிமுலேஷன், விக்கெட் கண்டிஷன்ஸ், ஆப்போனண்ட் யார், அவங்கள பற்றி ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி இவங்கள்ட்ட நான் எதுவுமே சொல்லவே மாட்டேன். ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்ணிவிடுவேன். ரெடி பண்ணி உங்கள் ரோல் இது அவ்வளோதான். பட் எல்லா ஒர்க்கும் நான் ஆல்ரெடி பண்ணிவிடுவேன். அவங்களுக்கு அழகாக கொண்டு போய் ஒரு பிளாட்டரில் கொடுக்குற மாதிரி இதுதான் விஷயம், இன்றைக்கி இவர் போடணும், இது பண்ணணும், இது பண்ணணும். ஸோ இந்த பக்கம் விண்டுனா யார் பண்ணணும், அந்த பக்கம் விண்டுனா யார் பண்ணணும், அதே மாதிரி ப்ரெஷரில் யார் ஆடணும், ஃபஸ்ட்டு யார் ஆடணும். ஸோ இது ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது. அது வின்னிங் ஃபார்முலா. நிறையா வின் பண்ணியிருக்கோம் நாங்கள் சிசிஎல்லில். நான் நிறைய டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே. பட் எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாஸை நம்ம கேட்சுவல் பண்ணோன்னா ஜெயிக்கலாம். கனா மூவி பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஆக்சுவலாக கொஞ்ச நாள் ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து போலிங் ஆக்ஷன் வரலன்னு அவங்க நிறைய பேர்ட்டு ட்ரைனிங்லாம் பண்ணாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பேரண்ட், என் பையனோட கிளாஸ்மேட்டு ஒரு ஃபாதர், அந்த பொண்ணோட ஃபாதர், அவர் வந்து அருண்ராஜா காமராஜா அவங்க ஆஃபீஸுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கிறார். ஸோ அவர் திடீர்னு எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வரீங்களான்னு நான் போய் பார்த்தேன். அப்புறம் சொன்னாங்க இவ்வளோ ஷூட் இல்லை, ஏன்னா நிறையா சிஜி வர மாதிரி இருக்குது, நம்ம என்ன பண்ணலான்னு போது அதுக்கப்புறம் நான் ஓகே ட்ரெயின் பண்ணலான்னு சொல்லி நாங்கள் ஒரு 15-20 டேஸ் கண்டினியூஸாக பண்ணோம். அவங்க ஐஸ்வர் ராஜேஷ் வந்து செம்ம டெடிகேஷன். 5 o'clockனா 4:55 இருப்பாங்க. இது வரைக்கும் ஒரு நாள் கூட டிலே பண்ணதில்லை. நான் கிரிக்கெட்டருக்கு என்ன பண்ணமோ அவங்களுக்கு நான் பர்ஃபெக்டாக பண்ணேன். நீங்கள் அந்த கனா சாங்கில் பார்த்தீங்கனாலே என்னோடய ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கும்போது போலிங் ஆக்ஷன் ஒரு இது பண்ணாங்க, பர்ஃபெக்டாக வந்திருக்கும். ரொம்ப கம்மி தான் சிஜி, இந்த ஒரு தூசரா பால் தவிர பாக்கி எதுவுமே சிஜியில் பண்ணல. அதுமாரி அருண்ராஜா காமராஜா பிரதர் பற்றி நான் சொல்லணுன்னா பயங்கர இன்டெலிஜென்ட் ஆன ஒரு டைரக்டரு, சூப்பரான ஒரு பர்சன். அவர் எப்படி சொல்கிறது, கிரிக்கெட்டு தான் அவர் லைஃப் மாதிரி. அவரால் எப்படி சொல்கிறது, அது இல்லாமல் இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ அதனால் அவர் சிவகார்த்திகேயன் அவரோட ஃப்ரெண்டு தான், அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி பண்ணாங்க. ரொம்ப நல்லா வந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு டீம் ஒர்க்கு தான் ரொம்ப முக்கியம். அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். நல்ல ஒரு சக்ஸஸும் வந்துச்சு அந்த படம்.
இல்லை நீங்கள் ஐஸ்வர்யா ராஜேஷ் மேடம் பண்ணும்போதும் குறிப்பாக மற்ற பிளேயர்ஸ் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் அவங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ளஸ் இவங்களும் ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க. அங்கே அட்மாஸ்பியர்லாம் எப்படி இருந்தது அந்த மேட்ச் அந்த ட்ரைனிங் அப்போலாம்? இல்லை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்டர்நேஷ்னல் டீமில் உள்ள கொஞ்சம் பிளேயர்ஸு ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எல்லாம் வச்சு ரியல் பிளேயர்ஸே வந்து தான் விளாண்டாங்க. ஆமாம். ஸோ ரியல் ஃபைனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் பிளேயர்ஸ் அதுக்கு முன்னாடி ட்ரெயின் பண்ணது, ப்ராக்டிஸ் பண்ணது, ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி வந்தாங்க. ஸோ இப்போ ஒரு பொண்ணு சஞ்சனான்னு சொல்லி அந்த பொண்ணு இப்போ மெயின்டைன்ஸ் ஆடுறாங்க, அவங்க எல்லாமே வந்தாங்க. ப்ளஸ் ஸ்டேட் ஆடுற பிளேயர்ஸு எல்லாரையும் வச்சு பக்கா ப்ரொஃபஷனலாக பண்ணாங்க. அதான் நான் சொன்னேன், அவருக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் கூட மிஸ் ஆகக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு டீப்பாக கிரிக்கெட் லவ் பண்ணார். அதோட பிரதிபலிப்பு தான் அந்த ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்தது படம். இல்லை நான் இப்போ வந்தப்போ இங்கே வரும்போது நிறையா கிட்ஸை பார்க்கும்போது எல்லாமே ஒரு டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்குன்றதெல்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்க மாதிரி இருந்து நான் கேட்கும்போது அப்படி தான் சொன்னாங்க. இப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த பவுன்சர் ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் அகாடமியில் டெக்னிக்கலாக எந்த அளவுக்கு கிட்ஸை ஸ்ட்ராங்காக கொண்டு வர்றீங்க? இல்லை இப்போது டெக்னிக்கலாக ஏன் ஸ்ட்ராங் ஆகணும்னு இருக்கு. டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தோன்னா நமக்கு செல்ஃப் டவுட் வராது. நமக்கு செல்ஃப் டவுட் வரலைன்னா நமக்கு ஃபியர் இருக்காது. ஃபியர் இல்லைன்னா நம்ம ரன்ஸ் அடிப்போம். ஸோ எல்லாத்துக்கும் டெக்னிக்கல் தான் ரொம்ப முக்கியம். இப்போ விராட் கோலிக்கும் அதுதான், அவர் நல்ல பிளேயர். பட் விஷயம் என்னென்னா இந்த பாட்டம் ஹேண்ட் கொஞ்சம் எப்படி இருக்கும், அவருக்கு ஸ்ட்ரைட் ட்ரைவ் ஸ்பின்னர்ஸையோ இல்லை ஃபாஸ்ட் பாலையோ ஸ்ட்ரைட் ட்ரைவ், நான் சொல்கிறது பேட்டுக்கு சென்டரில் பட்டு ஸ்டெம்புக்கு நேராக போகிற மாதிரியோ இல்லை ஆஃப் ஸ்பின்னர் ஸ்டெப் போட்டு அடிக்கிற மாதிரியோ இருக்காது. ஸோ ஒரு சில சின்ன டெக்னிக், பட் இவ்வளோ ரன்ஸ் அடிச்சிட்டாரு. அவரோட கேம் அவரோட ஸ்டைல் இருக்காது, எல்லோரும் காப்பி பண்ண முடியாது. பட் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஃப்ளாஸ் வராது. அந்த ஃபார்ம் இன் ஃபார்ம் அவுட் அதெல்லாம் இல்லை. இது வந்து ஒரு ஃபார்முலா தான். இதெல்லாம் கரெக்டாக இருந்தால், அலைன்மெண்ட் கரெக்டாக இருந்தால் ரன்ஸ் வரும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் ராகுல் டிராவிட். அவருக்கு லைஃப்ல ஃபார்ம் அவுட்லாம் வரல பெருசாக. அவர் ஏன்னா அவ்வளோ பால்ஸ் ஆடுவார், நிறைய பால்ஸ் ஆடுவார். ஸோ விராட் கோலிக்கு இப்போ அதே தான், நிறைய பால்ஸ் ஆட்டார்னா ரன்ஸ் யோசிக்காமல் ஆப்வியஸாக ரன்ஸ் வரும். அதுதான் இது. அதனால ஸோ டெக்னிக்கலாக நான் வந்து என்னோடய கோச்சிங் ஸ்டைலே இருக்குது நிறையா டிஃப்ரெண்ட். ஒரு பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 14 இயர்ஸ் வந்து டெக்னிக்கலாக பயங்கர ஸ்ட்ராங் பண்ணுவோம். 14க்கு மேலே வந்து டாக்டிக்கல் கோச்சிங் தான் இருக்கும். அதுக்கப்புறம் சில இன்புட்ஸ், அவங்களோட மிஸ்டேக்ஸ் வந்து நான் சொல்லவே மாட்டேன், பட் நான் எல்லாம் கரெக்ட் பண்ணுறேன். அவங்களுக்கு தெரியாமல் நான் கரெக்ட் பண்ணுறேன். நம்ம சொன்னால் தான் அவங்களுக்கு மைண்டில் போ, அது சொல்லவே மாட்டேன். ஒரு இடத்துல பால் போல் நம்ம தெரிஞ்சு அந்த இடத்துல வர வைக்கணும், அதுக்கு என்னென்ன கரெக்ஷன் பண்ணணும். அதில் நான் இப்போ ஒரு பசங்களை கூப்பிட்டு நான் அவங்களுக்கு டெமோ பண்ண சொல்கிறேன். ஸோ அந்த டெக்னிக்கலாக ஜஸ்ட்டு சும்மா ஸ்டாண்ட்ஸ் நிற்கிறதுக்கே எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி இது வந்து ஒரு சின்ன ஒரு சாம்பிள் தான். எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்முலாஸ் டெக்னிக்கலாக நாங்கள் வச்சுருக்கோம். bowling, பேட்டிங், கீப்பிங் எல்லாத்துக்குமே இருக்குது. நான் இப்போ bowling பாயிண்ட் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம ரன் அப் எடுக்கும்போது லெஃப்ட் லெக்கில் ஸ்டார்ட் ஆகி கிராஜுவலாக நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம 2 ஃபிங்கரும் இந்த சீமில் பிடிக்கணும். அடுத்த பாயிண்ட் வந்து நம்ம இந்த தம் வந்து மிடில் ஆஃப் த சீமில் பிடிக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் ஷைன் இந்த பக்கம் இருக்கணும். அடுத்த பாயிண்ட் வந்து பால் இந்த பேஸ் ஆஃப் தி ஸ்டம்பில் பிடிக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இங்கே விண்டோ கேப் இருக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம பவுலிங் போடும்போது காதுக்கு வெளியில் அக்ராஸ் த பாடி போடணும். நெக்ஸ்ட்டு வின்ல பார்த்தோன்னா இப்போ வின் அவுட் சைட் வந்துச்சுன்னா வைட் ஆஃப் த க்ரீஸ் போடணும். நெக்ஸ்ட்டு வந்து வின் லெக் சைட் வந்துச்சுன்னா க்ளோஸ் டு த ஸ்டெம்ப் போடணும். ஓகே, நம்ம அந்த தியரி கிளாஸ் பற்றி பேச போகிறோம். ஸோ வாட் இஸ் ஆட்டிடியூட், நம்ம என்ன ஆட்டிடியூட் பற்றி என்ன பேசணும், ஆட்டிடியூட்னா என்ன சார்? ஃபைட் டில் தி எண்ட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ரிசல்ட். நம்ம தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ நம்ம வந்து நம்மளோட கேமை விளையாடினே இருக்கணும். ஸோ நம்ம வந்து ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கணுமா எதிர்பார்க்கக்கூடாதா? எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ எதில் இருக்கணும் அப்போது? நம்ம ஆடுற கேமில் மொத்தம் ஃபோக்கஸ் பண்ணணும். ரிசல்ட் வந்து தானாக அது வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் க்ரோத் மைண்ட் செட், ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்? ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்னால் இப்போ வந்து நம்ம விளையாடல அப்படின்றப்போ வந்து நம்ம நெகட்டிவாக யோசிச்சு ஆப்பர்ச்சுனிட்டியே நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்ற நெகட்டிவ் மைண்ட் செட்டில் நம்ம இதுக்கப்புறம் க்ரோத்தே ஆக மாட்டோன்ற மைண்ட் செட்டில் இருக்கிறது வந்து ஃபிக்ஸ்டு மைண்ட் செட். க்ரோத் மைண்ட் செட்டுங்கிறது வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெங்கே இருக்குன்றதை வந்து நம்ம ஃபெயிலியர்ஸையுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பார்த்து நம்ம அதுக்கு வெயிட் பண்ணி அது வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகே, ஸோ அதே மாதிரி விக்கெட் எடுக்கிறத பற்றி நம்ம பேசணும். விக்கெட் எடுக்கிறதுக்கு என்னென்ன தேவை? ஒரு பவுலர் வந்து விக்கெட் எடுக்கணும்னா என்னென்ன தேவை? விக்கெட் ஸ்லோவாக இருக்கா, இல்லை விக்கெட் பச்சை விக்கெட்னா நல்லா பறக்கும், அது இருக்கா எப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அதுலேருந்து அட்ஜஸ்ட் பண்ணி. சரி, விண்டுனா லெக் சைடு காற்றுச்சுன்னா லெக் சைடு போடக்கூடாது, ஆஃப் சைடில் போட்டு அவனை ஆஃப் சைடில் ஆட வைக்கணும். ஆஃப் சைடில் எவ்வளோ தூக்கி அடித்தாலும் வெளியே போகாது பால். பேட்ஸ்மேனோட வீக்னஸாக ஸ்ட்ரென்த்து அது எப்படி ரீட் பண்ணுவீங்க? அவன் புல்லுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தானே மேலே போடணும், மேலே ஸ்ட்ராங்காக இருந்தானே பேக்கப்லேருந்துலேயே வச்சுட்டு இருக்கணும் அவனை. ஓகே, ஃப்ரெண்டு வரலன்னா கால் முன்னாடியே வரலன்னா மேலே போட்டு நம்ம இது பண்ணிக்கணும்.
ஸோ அதுக்கப்புறம் அன்றைக்கி கிளாஸஸில் வந்து யார் ஒவ்வொருத்தரும் ஒரு பாயிண்ட் சொல்லணும், யார் யாருக்கு என்னென்ன பாயிண்ட் இம்பேக்ட் ஆச்சு. ஸோ உனக்கு என்ன இம்பேக்ட் ஆச்சு? இப்போது மேட்ச்சுக்கு முன்னாடி நான் அந்த கிரவுண்ட் எப்படி இருக்கும், ஆவரேஜ் ஸ்கோர் எப்படி இருக்கும் அது பார்த்தெல்லாம் நான் ப்ரிப்பேர் ஆயிடுவேன். அப்புறம் அடுத்த நாள் போயிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மைண்ட் செட் க்ரியேட் பண்ணிட்டு ஆட பார்ப்பேன். அன்றைக்கி பேசுன உனக்கு என்ன இம்பேக்ட் க்ரியேட் ஆச்சு? எனக்கு இம்பேக்ட் கிரியேட் ஆனது வந்து ஷார்ட் டேர்ம் கோல், மிட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல் கோச். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா இப்போ எனக்கு ஷார்ட் டேர்ம் கோல் என்னென்னா, ஷார்ட் டேர்ம் கோல் வந்து ஒரு 3 months அதுக்குள்ளே அச்சீவ் பண்ணுற மாதிரி ஒரு கோல் இருக்கணும். அது என்னென்னா, எனக்கு எல்லார் முன்னாடியும் நான் ஒரு பிளேயர்னு காட்டணும் முதல்ல. இப்போது இவன் வந்து இவனால் அந்த பால் போட முடியாது, இவனால் அதை பண்ண முடியாதுன்னா அதெல்லாம் நான் உடச்சி நானும் ஒரு பிளேயர் தான், என்னால் முடியுங்கிறது எனக்கு காட்டணும். அதுதான் என்னோடய ஷார்ட் டேர்ம் கோல். என்னோடய மிட் டேர்ம் கோல் என்னென்னா, எல்லார் முன்னாடியும் நான் வந்து அச்சீவ் பண்ணணும். அதுவே என்னோட மிட் டேர்ம் கோல் தான். அடுத்தவங்க இருக்காங்கன்னா அதை விட ஹையாக இருக்கணும் எனக்கு. லாங் டேர்ம் கோல் என்னென்னா, நான் வந்து கிரிக்கெட் விளையாடணும். அதுதான் எனக்கு லாங் டேர்ம் கோல். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு எய்ம் சொன்னால் அது கிரிக்கெட் தான். எனக்கு கிரிக்கெட்டை விற்று வேறு எதுவுமே வேண்டாம். அதனால நான் கிரிக்கெட்டை அச்சீவ் பண்ணணும். அதுதான் எனக்கு வந்து லாங் டேர்ம் கோல். ஸோ உனக்கு என்ன கிரியேட் ஆச்சு? எப்பயுமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வந்து 100% எஃபர்ட் போடணும். மற்றவங்க போகிறத விட நம்ம எக்ஸ்ட்ராவாக எஃபர்ட் போடணும். ஸோ அவ்வளோதான் கோச்சு. அது எனக்கு நல்லாவே புரிஞ்சுது கோச்சு. எந்த நேரத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். உனக்கு என்ன இம்பேக்ட் க்ரியேட் ஆச்சு? ஸோ நம்ம இங்கே வந்து உன்னோட ஃபிட்னஸ் லெவல் எப்படி இம்ப்ரூவ் ஆச்சு? ஸோ அதனால எப்படி உனக்கு கேம் இம்ப்ரூவ் ஆச்சு அதெல்லாம் சொல்லு. சார், நான் கேம்பில் ஜாயின் பண்ணப்போ ஃபிட்னஸ் வந்து ஆவரேஜாக தான் சார் இருந்தது. கேம்பில் ஜாயின் பண்ணக்கப்புறம் நம்ம பண்ணுற ஃபிட்னஸ்ஸு அதெல்லாம் வந்து ஓவராலாக நான் என் கேமில் ரொம்ப இம்பேக்ட் ஆச்சு சார். நம்ம பண்ணுற யோயோலாம் வந்து கேமில் வந்து ரொம்ப டயர்டாகாமல் ஸ்மூத்தாக இது பண்ண முடிஞ்சுது சார். மேட்ச்சில் வந்து டிஸ்ட்ரிக்ஸ் நீ செலக்ட் செலக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீ ஆடினதுக்கும் நீ வந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணி டிஸ்ட்ரிக்ஸ் போய் விளாண்டதுக்கும் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது உனக்கு? ஆக்சுவலி இங்கே வரதுக்கு முன்னாடி நான் விளையாடின டிஸ்ட்ரிக்ஸில் வந்து 48 balls 8 runs அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தேன். எனக்கு கேப்பில் ஒழுங்காக ஆட வராது. அதுக்கப்புறம் இங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சார் வந்து என்னோடய வீக்னஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ண கொடுத்தாரு. நான் வந்து டயர்டாகிட்டேன்னா தூக்கி அடிக்கிறது நிறைய வந்துடுது. ஸோ அதை கட் பண்ணுறதுக்கு ரன்னிங் நிறைய பண்ண வச்சார். அதுக்கப்புறம் ரன்னிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு மேட்ச் 100 அடித்தேன். அது வந்து நிறைய தூக்கி அடிக்காமல் சிங்கிள்ஸ் நிறைய ஓடி எடுத்தேன். அப்புறம் இந்த வருஷம் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் ஆனது வந்து நிறைய கீழே ஆடினேன். ஸோ இந்த வாட்டி ரவுண்ட் ராபினில் வந்து 60 balls 40 runs ஸ்கோர் பண்ணேன். ஸோ ஆகாஷ், நீங்கள் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருந்தது? ஏன்னா ரொம்ப கம்மி டேஸ் தான் வந்தீங்க, பட் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்குது நாங்கள் பார்த்த வரைக்கும். அதேமாதிரி செல்ஃப் டவுட் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குறோம், அதை அப்படியே பண்ணுறீங்க. ஸோ அதனால இம்பேக்ட் என்ன ஆச்சு? வெளியில் போய் நீங்கள் மேட்ச் ஆடும் போது எப்படி தெரிஞ்சுது? பவுன்சர்ஸ் ப்ரோஸ் அகாடமிக்கு வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கூகுளில் பார்த்தா வந்தேன். ஃபஸ்ட் டைம் நான் பார்த்த ரிவ்யூஸ்லேயே ஆல் ரிவ்யூஸ் பர்ஃபெக்டாக இருந்த ஒரே அகாடமி இங்கே தான். அதே எனக்கு வந்து நான் ரெடிஸ்லேருந்து வரேன், தூரம் தான். பட் இருந்தாலும் ஒரு நாளும் நான் இங்கே வரும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இங்கே டைம்ஸ் பண்ணுற ஒரு டைமும் ரொம்ப எனக்கு பிடிச்சி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சாரை மீட் பண்ணும்போது சார் வந்து நிறையா சொல்லி கொடுத்துருக்காரு, நிறையா கற்றுக் கொடுத்துருக்காரு. என்னோடய மேட்சஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப பால் விளையாடும் போது ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன், பெருசாக கொஞ்சம் பேனிக் ஆவேன் ஸ்டார்டிங்கில். மேட்சஸ்லாம் கொஞ்சம் ஆவரேஜாக ஆடுவேன். இங்கே வந்து சார்கிட்ட நான் சொன்னேன், சார் இது போல் ஒரு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பேனிக் ஆகும் சார், அது என்ன சார் பண்ணலாம்? சார் வந்து ஃபஸ்ட்டு மைண்ட் செட் தான் எல்லாம் காரணம்னு சொல்லிட்டு மெடிடேட், ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ, அப்புறம் ரோப் பால் ஆடுற சொல்கிறதோ இதெல்லாம் நான் பண்ண இப்போது ஃபஸ்ட்டு இருக்கிற ஆகாஷ்க்கும் நான் 3 months தான் ஆகிட்டு ஜாயின் பண்ணி 3 months தான் ஆகுது. 3 months முன்னாடி இருக்கிற ஆகாஷ்க்கும் இப்போ 3 monthsக்கு அடுத்த ஆகாஷ்க்கும் எக்கச்சக்க டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் இப்போ விளாட்ற மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவன் ஏதோ பண்ணுறா சூப்பராக ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்ட்லாம் வாங்குறேன். நிறையா ரொம்ப நல்லா இருக்குது. இன்னொரு கரெக்டாக பாலை வந்து பேனிக் எல்லாம் ஆடுறேன். சப்போஸ் அவுட் ஆனால் கூட அது தலைக்கு எடுத்துக்காம அதுக்கு என்ன ஒர்க் பண்ணலாம், அதை எப்படி நம்ம பெட்டராக ஆக்கலாம், அது எல்லாமே வந்து நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி அடுத்த இதுக்கு கொண்டு போயிட்டுருக்கேன். இப்போ நீங்கள் உங்கள் ட்ரெயின் பண்ணுற இந்த பசங்க எந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்லாம் ஆடுவாங்கல்ல, அதெல்லாம் எந்த லிஸ்ட்டில் எந்த மாதிரி ஆடுறாங்க? சார் ஆல்மோஸ்ட் 27 players டிஎன்பியில் ஆடுறாங்க. ஐபிஎல் ஒரு 5 பேர் ஆடி இருக்காங்க. இல்லை நீங்கள் ட்ரெயின் பண்ணுவாங்க? ஆமாம், நான் ட்ரெயின் பண்ணுவாங்க. இப்போ யூஎஸ் கண்ட்ரிக்கு வந்து நான் ஒரு 17 பேர் ட்ரெயின் பண்ணேன். அதில் 15 பேர் வந்து நேஷ்னல்ஸ் ஆட்டாங்க, 2 பேர் இப்போ கரண்ட் ரிசர்வ்ஸில் இருக்காங்க. ஸோ நான் இங்கே மட்டும் இல்லை, அதேமாதிரி ஆஸ்திரேலியா, துபாய், யூகே இங்கே வருவாங்க, ட்ரெயின் பண்ணுவாங்க, போவாங்க. இப்போ நானும் போய் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அது மாதிரி போயிட்டுருக்கு. இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 69 பேர் டிஎன்சி லீக்கில் விளாட்றாங்க. ஸோ நம்மளும் ஒரு டீம் எடுத்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 பேர் இருக்காங்க.
அதில் மோஸ்ட்டாக நம்ம அகாடமி பிளேயர்ஸையும் வச்சு தான் நான் விளாண்டுட்டு இருக்கேன். ஸோ வெளியிலேருந்து நான் பிளேயர்ஸ் மோஸ்ட்டாக நான் எடுக்க மாட்டேன். என் அகாடமி பிளேயர்ஸ்க்காக தான் டீம் எடுத்து நாங்கள் விளாட்றோம், டீசெண்டாக பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் ஒரு 6 இயர்ஸாக நான் இது பண்ணிகிட்ருக்கேன். நம்ம இங்கே சென்னையில் ஆடுறது டிஎன்சியில் லீக் மேட்சஸ் நிறைய ஆடுவாங்க. எல்லாமே லீக் மேட்சே கனவாக இருக்குது இப்போலாம். இந்த கனவுல எப்படா நம்ம ஆடுவோம் அப்படின்ற மாதிரி. இங்கே இந்த நீ சொல்ல டெக்னிக்கல் எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? இந்த டெக்னிக்ஸ் இருந்தால் தான் நீ வந்து உள்ளே ஆட முடியும். இல்லைன்னா எல்லாம் சொல்லுவாங்க, என்ன கிரீஸ் கலெக்டர் டெக்னிக்காக தெரியும் அடிக்கலையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புவாங்கல்ல. அந்த கேள்வி எழுப்பவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை சார், டெக்னிக்குன்றது எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான டெக்னிக் இருக்குது. இப்போ டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஏன் சச்சின் மாதிரி இன்னொருத்தர் வரல? அதே மாதிரிக்குள்ளே ஹைட்டு நிற்க வச்சாலும் வராது. இது ஏன்னா இவ்வளோ பேர் பார்த்துருக்கோம், ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் ஏன் ஆட முடியல? பட் ஆனால் அது எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸோ பேக் ஃபுட் டிஃபென்ஸோ அது எல்லாருக்கும் ஒன்று தான். ஸோ அது மாதிரி நம்ம பேசிக் டெக்னிக்குன்றது பாலை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வேணும். ஒன்று ஃப்ரண்ட் ஃபுட் ஆடணும், இல்லை பேக் ஃபுட் ஆடணும். ஒன்று ட்ரைவ் ஆடணும், இல்லை டிஃபென்ஸ் ஆடணும். நீங்கள் நல்லா மேட்ச்சில் போய் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது தவிர எதாவது ஆடி தான் அவுட் இருப்பாங்க. ஃப்ரண்ட் ஃபுட் பாலை பேக் ஃபுட்டு, பேக் ஃபுட் பாலை ஃப்ரண்ட் ஃபுட்டு, இல்லை ட்ரைவ் பாலை டிஃபென்ஸு, டிஃபென்ஸ் பாலை ட்ரைவு, இல்லை பேடுக்கு முன்னாடி இவ்வளோ தான் அவுட் ஆவாங்க. ஸோ நம்ம டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் இதெல்லாம் நம்ம ஸ்ட்ராங் பண்ணிட்டோன்னா ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்னா சின்ன பசங்களை பொறுத்த அவுட் ஆகிறது கம்மியாகணும். 100 பால்ஸ் ஆடணும், 50 பால்ஸ் ஆடணும், ரன்ஸுக்கு ஆடக்கூடாது. அதுக்கப்புறம் ரன்ஸ் வர ஆரம்பிக்கும், பால்ஸ் கம்மியாகும். அப்புறம் பால்ஸ் கம்மியாக ரன்ஸ் அதிகமாகும். இதுதான் என்னோட ஃபார்மேட். ஸோ இது மூலிமா எக்ஸ்ட்ரானரியாக விளாட்றாங்க பிளேயர்ஸ், நல்லா வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஐ எம் ஹாப்பி. இல்லை நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது பார்த்து நிறைய ட்ரில்ஸ் பண்ணுறீங்க. அதாவது நமக்கு தெரியாது 3 ஸ்டெம், இமேஜினரி ஸ்டெம்பில் 4th 5th 6th வச்சு ஆடுறோம். இந்த மாதிரி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பேட்டிங் ட்ரில்ஸ், அதாவது 1 2 3 எப்படி நம்ம வி ஷேப் எடுக்கிறது, எப்படி நம்ம வந்து எல்போ கரெக்டாக வைக்கிறது, பேட் எப்படி லிஃப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை இந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு ரிசல்ட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்குமா? 100% வரும். இது ஃபார்முலான்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் பைக்கு நீங்கள் எப்படி ஓட்டுவீங்க? பைக்கை தள்ளிட்டு போக முடியுமா? நீங்கள் கேட்குறது எப்படி? பைக் தள்ளிட்ட முடியாது. ஸ்டார்ட் பண்ணணும், கியர் போடணும், அப்புறம் ஆக்சிலேட் கொடுக்கணும். 1 2 3 4 5 கியர் போட்டு வண்டி ஓட்டணும். அது மாதிரி இது ஒரு ஃபார்முலா. ஃபஸ்ட்டு பாலை ரிசீவ் பண்ணணும், அப்புறம் டைம் பண்ணணும், அப்புறம் ட்ராப் அண்ட் ரன் பண்ணணும், அப்புறம் பவுண்ட்ரி போடணும், அப்புறம் 6 போகணும். நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் ஆடுனீங்கன்னா கன்ஃபார்ம் ரிசல்ட் வரும். இப்போ இதில் எப்படி வராதுன்னு சொல்லுங்கள்? இது ஒரு ஃபார்முலா தானே. ஸோ கிரிக்கெட்டே நான் மொத்தமாக பேட்டிங் பாலிங் எல்லாமே ஃபார்முலான்றேன். நீங்கள் யார் வேணால் எனக்கு கூட்டுவாங்க, 100% ரிசல்ட்டு நான் 100 அடிக்க வைக்கிறேன், சேலஞ்ச் பண்ணுறேன். எவ்வளோ இப்போ ஹேண்டிகேப் இல்லாமல் ஓரளவு கிரிக்கெட் விளாடணும்னு ஆசை இருந்தால் யார் வேணாலும் அடிக்க வைக்கலாம். இது ஒரு ஃபார்முலா தான்றேன். இதில் இல்லை நீங்கள் சொன்ன பைக் சொன்னீங்க, அது 1 சைடு ரியாக்ஷன். ஆனால் இங்கே பவுலர் பேட்ஸ்மேன் 2 சைடு ரியாக்ஷன். அப்படிங்கும்போது இங்கே பேட்ஸ்மேன் ரெடியாக இருக்கான், பவுலர் ரெடியாக இருக்கான். ஃபஸ்ட்டு பவுலர் தான் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் கொடுக்க போகிறான். கொடுத்துட்டு அப்படின்னா செகண்ட் ரியாக்ஷன் தான் பேட்ஸ்மேன் சைடில் இருந்து. இப்போ அங்கே ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் கொடுக்கக்கூடிய அந்த பவுலர் சைடில் வீக்னஸ் இருக்கலாம்ல. ஏதோ ஒரு இவன் தான் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறான், ஒரு ரியாக்ஷன் இவன் தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறான். ஸோ செகண்ட் தான் இவன் பண்ண போகிறான். இந்த இடத்துல நீங்கள் சொல்கிற ட்ரில்ஸ் கரெக்டாக யூஸ் ஆகுன்னு நினைக்கிறீங்க பவுலருக்கு? நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் கவர் டிரைவுக்கு போடுறாருன்னா நான் புல் அடிக்க முடியாது. ஸோ அதுதான் நான் சொன்னேன். ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஒரு ஆன்சர் சொன்னேன், ரிசீவ் பண்ணி ரியாக்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். அவன் என்ன பாலுக்கு போகிறானோ அந்த பாலுக்கு நான் ரியாக்ட் பண்ணணும். இப்போ என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு ஆல்ரவுண்டர்ஸ்க்கான ஒரு பிரச்சனை இருக்குது. போலிங் இவன் போடும்போது இவன் பேட்ஸ்மேனாக யோசிப்பான், பேட்டிங் ஆடும்போது போலராக யோசிப்பான். இந்த பால் அவன் பவுன்சர் போடுறானே யோசிச்சிட்டே இருப்பான், ஆனால் மேலே போடுவான். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், யோசிக்காது. கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் மறக்க தெரியணும். நீங்கள் எவ்வளோ மறக்குறீங்களோ அவ்வளோ உங்களால் ரன்ஸ் அடிக்க முடியும். அந்த ஒரு பாலுக்கு மட்டும் ரியாக்ட் பண்ணணுன்ற அந்த ஒரு பால் மட்டும் ரெடி ஆகணும். நீங்கள் போன பால் பவுண்டரி அடித்தா 6 அடித்தா அவுட் எதுவுமே யோசிக்கக்கூடாது. ஸோ அது மாதிரி ரியாக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு, அதுதான். ஸோ அந்த போலர் நீங்கள் ஓடி வந்து போடுறான்னா நான் அந்த பாலுக்கு என்ன ஷாட் ஆடணுமோ அது நான் ஆடணும். இப்போ என்னோடய ப்ராக்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, மற்றவங்களுக்கும் எனக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, கிரிக்கெட் வந்து நம்ம கேமை டேக் ஓவர் பண்ணணுன்ற, நம்ம கேமுக்கு டேக் ஓவர் பண்ணக்கூடாது. அதுதான் நான் டிரைவ் பண்ணி கொண்டு போகிறேன். இந்த பால் நான் பவுண்ட்ரி அடிக்கணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன்னா அந்த பால் போட்டால் அடிக்கணுன்றதை போக என்னோட உடம்பே சொல்லணும் அந்த பால் அதுக்கு நான் ரெடியாக இருக்கணும், பவுண்ட்ரி அடிச்சிடணுன்ற நான். ஸோ அந்த ரன் ரேட்டுக்கு ஏற்றாப்புல நான் ஆட தெரியணும். இப்போ கிரிக்கெட் ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு 4 6 அதிகமாக அடிக்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு ஏற்றாப்புல நம்மளும் கோச்சிங் வைஸ் அடாப்ட் பண்ணணும். வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு T20 அகாடமி நான் தான் ஆரம்பித்தேன் 2012. அப்போ நான் ஆரம்பிக்கும் போதெல்லாம் என்ன எப்படின்னாங்க, நான் ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எல்லாம் ஆரம்பித்தாங்க. ஸோ எல்லாமே ஒரு சேலஞ்சஸ் தான். அந்த டைம் வந்து யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல, அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணாங்க. பட் நான் சொன்ன மாதிரி வேல்யூஸ், நமக்கு எங்கே வேல்யூஸ் இருக்குதுன்னு பார்க்குறேன். ஸோ நிறையா பேர் வராங்க, கற்றுக்குறாங்க, போகிறாங்க. இங்கே இப்போ ஸ்டேட்டும் ஆடுறாங்க, வெளியிலையும் ஆடுறாங்க. பட் நம்ம நேம் சில பேர் சொல்ல முடியாது. பட் ஓகே,
நல்லா ஆடிட்டு இருக்காங்க, ஹாப்பி எனக்கு. ஸோ அதுதான் மெயின். வரும்போது பார்த்தேன் இல்லை குட்டி குட்டி பசங்க 6 வயசு 8 வயசு 10 வயசு பசங்களாம் ஆடுறாங்க. பெரிய வயசு பசங்களுக்கு சொன்னால் புரிஞ்சுப்பான், ஈஸியாக ஆடுவான். இந்த கிட்ஸுக்கு நம்ம சொல்லி மண்டையில் ஏற்றி அவனை செய்கிற ரொம்ப கஷ்டம். யாருமே எடுத்து பண்ண மாட்டாங்க சீக்கிரத்தில். கிட்ஸுக்கு பெரிய ஏஜ்னா பண்ணுவாங்க. இந்த கிட்ஸ் பண்ணுறீங்களே கஷ்டமா இல்லையா உங்களுக்கு பண்ணும்போது? அதுதான் சேலஞ்சே இங்கே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஸ்வீப் ஆட போகிறோம், அப்புறம் புல் ஷாட் ஆட போகிறோம். ஓகேவா? ஸோ அது வந்து மாஸ்டர் பண்ணணும். ஸோ ஒரு 1 வீக்காக பண்ணிகிட்ருக்கோம். அது இப்போது எப்படி மாஸ்டர் பண்ணுறதுன்றது நான் சொல்லித்தரேன். ஸோ உனக்கு பாயிண்ட்ஸ் தெரியும், ஃபஸ்ட்டு ஆடு, அதுக்கப்புறம் நான் கரெக்ஷன்ஸ் நான் சொல்கிறேன். ரெடி? ஸ்வீப்டா. ஸோ தரையோடு போகணும், ஸ்கொயர் லெக்குக்கு இந்த பக்கம் வரணும், க்ரீஸ்க்கு இந்த சைடு வரணும். சரியா? ஓகே, குட் குட், நைஸ். இப்போது ஒரு 10 வயசுக்கு மேலே மெச்சூர்டாக வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவன் மேட்ச் ஆடி உட்காந்து அடிபட்டு அவன் கிரிக்கெட்டு என்ன சொல்கிறது ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறது. இப்போ கிரிக்கெட் ஜேர்னியே பார்த்தீங்கன்னா 10 to 15 years மேக்ஸிமம். அந்த டைம் எப்படி பீக் அடிக்க வைக்கணும்னு நமக்கு தெரியணும். ஒருத்தனுக்கு எக்ஸ்ட்ரானரி பொட்டன்ஷியல் இருக்கும், ஒருத்தனுக்கு கம்மியாக இருக்கும். இப்போ சச்சின் பார்த்தீங்கன்னா 25-26 வருஷம் விளாட்றாரு. இப்போ அவன் விளாடுவானா? இப்போ இருக்க டைவர்ஷன் விளாட முடியாது. அதனால தான் அந்த 26 years நான் 15 yearsன்னு சொல்கிறேன். அப்போ அந்த 15 years நம்ம எப்போ பீக் அடிக்கணும், அவனை எப்படி டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் ஆகி ஒன்ஸ் அவன் ஸ்டார்ட் ஆகிட்டேன்னு அப்போ வைக்கணும். அது போக எனக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் சொன்ன கொஸ்டினுக்கு நான் வந்து 2 to 3 years டெய்லி நாங்கள் பண்ணுறோம். 2 to 3 hours பண்ணுறோம். ஸோ அவன் அதுலேயே நம்மளோட ஹார்ட் அண்ட் சோல் கொடுக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது இப்போ இதில் ஹோம் ஒர்க்கு, கொஸ்டின்னு ஒரு ஸ்கூல் மாதிரி தான் இருக்கும், ஆனால் என்ஜாய் பண்ணுவாங்க. அது தியரி கிளாஸு எக்கச்சக்கமாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் சிஸ்டமு அது மாதிரி நிறைய வச்சுருக்கேன். ஸோ தட் நீங்கள் யாரை கேட்டாலும் எல்லோரும் ஒரே சிங்கில் தான் இருப்பாங்க. அது போக எனக்கு ஒரு நல்ல அட்மாஸ்ஃபியர் க்ரியேட் பண்ணணும், ஒரு நல்ல கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணணும் தான் என்னோட ஆசை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவாக பேசுறது, இவன் அவுட் ஆகிட்டா நிறைய இடத்துல சொல்லுவாங்க அவன் அவுட் ஆகணும்னு வேண்டுவாங்க. அந்த மாதிரிலாம் இங்கெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. புதுசாக ஒரு பையன் வந்தால் கூட அவன் நல்லா ஆடணும்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியர் என்னால் எல்லாரையும் பண்ண முடியலனாலும் என்னால் எவ்வளோ பேர் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறேன். அது எனக்கு ஹாப்பியாக இருக்குது. நான் என்ன கொடுக்கணும் திருப்பி எனக்கு வருது. நான் இப்போ ஒரு யூஎஸ்ஆ இருக்கட்டும், யூகே, துபாய், இவங்களுக்குலாம் நான் எப்பயும் ஹெல்ப் பண்ணேன். 10 years முன்னாடி ஹெல்ப் பண்ணவங்களாம் இன்னும் ஞாபகம் வச்சுட்டு நான் அங்கே போகும்போது வந்து மீட் பண்ணுறாங்க, அவங்க மூலிமா கான்டாக்ட்ஸ் வருது. ஸோ நான் என்ன கொடுக்குறேனோ அது திருப்பி வருது. கிரிக்கெட் எனக்கு நிறையா கொடுக்குது. அப்போது நம்ம எப்படி அதை விட்டுட்டு இருக்க முடியும்? நான் ரிஸ்க் எடுத்தேன், நிறையா ஜாப் போகணும், நிறைய வந்துச்சு, நான் எதுவுமே போகல. பட் கிரிக்கெட்டில் இருக்கணுன்றதுனால நான் இருந்தேன். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஹையஸ்ட் லெவல் போய் இப்போ நான் ஒரு பிஹெச்டி ஒரு கிரிக்கெட்டுக்காக ஒன்று பண்ணுறேன். ஸோ அது நடக்குது. அது போக ஒரு ஆப் ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃப்யூச்சர் ஆஃப் கிரிக்கெட் எப்படி இருக்கும், என்னெல்லாம் வரப்போகுது, அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், எவ்வளோ ஈஸியாக ஒரு யாருக்கு வேணால் கொடுக்கலாம். ஒரு 10 வயசு ஆள்லேருந்து ஒரு 80 வயசு ஆளுக்கு வரைக்கும் எல்லாமே புரியும். அந்த மாதிரி நான் ஒன்று ட்ரை பண்ணுறேன். பட் அது வந்து யூஎஸில் ஒரு 2 பெரிய கம்பெனிஸ் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு என்னோடய ப்ரொப்போசலில் வந்து திருப்பியும் ரீஒர்க் பண்ணி எடுத்துகிட்டு தர சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து அது ரொம்ப ஹாப்பி. அதான் நான் சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் இங்கேயே யோசிச்சுட்டு இருந்துட்டு அதை யோசிக்கக்கூடாது. அடுத்தது க்ரோத்து, பசங்களை டெவலப் பண்ணணும். நீங்கள் சொன்ன மாதிரி இவங்க என் கூட இருப்பாங்களான்றது தெரியாது. பட் இருக்கிற வரைக்கும் நம்மளால் நல்லா பண்ண முடியும். நம்ம டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் அட் லாஸ்ட் ஒரு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நான் போட்ட சீடு எல்லா இடத்துலையும் இருக்கும். எந்த கோச்சுமே யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது. அந்த சீடு நான் போடுறேன்னா அவன் அடுத்தடுத்து கொண்டு போவான். அது வந்து எல்லா இடத்துலையும் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 5 கண்ட்ரிக்கு போயிடுச்சுல்ல. ஸோ அதை இது பண்ண முடியாது. ஏன்னா தியரி கிளாஸ் நான் ஒன்று வச்சுருக்கேன். அந்த தியரி கிளாஸ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100க்கு 200% அவனோட எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். நீங்கள் நம்பவே முடியாது. நீங்கள் என்ன பிரச்சனையோட வேணால் என்கிட்ட வாங்க, அது முடிஞ்சால் மட்டும் அது எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு தான் நான் அனுப்புவேன். ஸோ அந்த மாதிரி அட்வான்ஸாக நாங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்மாலு, அதுக்கப்புறம் இது வரணும் ஷஃபில், அதுக்கப்புறம் பிக்கு. ஓகே, பால் கிட்ட போகணும். ஸோ எப்போ ஸ்டெப் அவுட் பண்ணாலும் டிஃபென்ஸுக்கு தான் போகணும், அடிக்கிறதுக்கு போகக்கூடாது. க்ளோஸாக இருந்தால் நம்ம ட்ரைவ் ஆடலாம். ஓகே, ரெடி, பிளேட். ஸோ ஆஃப் ஸ்பின்னர் போட்டால் டுவர்ட்ஸ் ஆஃப் ஸ்டம்ப் போகணும். பிளேட். ஓகே சார், நம்ம உங்கள் கை கூட பார்த்தேன் லாஸ்ட் அந்த ஃபிங்கர் வந்து கொஞ்சம் இன்ஜூர்ட் ஆகிருக்கு. இந்த இன்ஜூர்ட் நிறையா நடக்கும் கிரிக்கெட். சின்ன பசங்க அடிப்பட்ட உடனே காயம் ஏற்படுத்திக்கிட்டு அப்படியே போயிடலான்னா போயிட பசங்களாம் இருக்காங்களா? அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா? இல்லை, அது பெரிய இன்ஜுரிஸ். அதான் இப்போ நம்ம எப்படி கோச்சிங் கொடுப்போன்னா, சின்ன பசங்களுக்கு வந்து ப்ரோ சாஃப்ட் பால்னு சொல்லுவோம், டென்னிஸ் பால் சொல்லுவோம், அப்புறம் தான் கிரிக்கெட் பாலில் போகணும்.
ஒரு 10 வயசுக்குள்ளே ஒருத்தருக்கு இன்ஜுரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பயம் லைஃப் லாங் இருக்கும். அதனால நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக அவனால் ஸ்ட்ராங்காக ஒரு பால் பட்டால் தாங்க முடியுன்ற ஸ்டேஜ் வரும்போது தான் கிரிக்கெட் பாலே கொடுப்போம். உங்களோட பழைய கொஸ்டினுக்கான ஆன்சர். நீங்கள் சின்ன பசங்களுக்கு எப்படி பண்ணுறீங்க, எப்படி அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்கன்றீங்களே, இதுதான் அடாப்டேஷன். ஃபஸ்ட்டு அவங்க ஃபன் லவ்விங்காக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும் கிரிக்கெட்டை, அவங்க பிடிச்சதை அவன் விளாடணும். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு கான்செப்ட். ஹாப்பியாக விளாண்டே இருக்கட்டும். அதுலேயே நம்ம ஸ்லோவாக அவனுக்கு தெரியாமல் டெக்னிக்கலாக கொண்டு போவோம். அதுக்கப்புறம் பாயிண்ட் சிஸ்டமு, அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் இருக்குது. அது மாதிரி பண்ணும்போது அவன் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகிடுவான். நம்மளை மீறி போயிடுவானுங்க அவனுங்க, அந்த மாதிரி இருப்பானுங்க. எனக்கு என்ன ஹாப்பின்னா, ஒரு செட்டு பீப்புளே பண்ணக்கூடாது. ரெடி ஆரியா, வெளில போய் விளாண்டுட்டே இரு, என்கிட்ட வராத, திருப்பி பிரச்சனையாக இருக்கா வா, நான் ஏன்னா அடுத்த செட்டு நான் ரெடி பண்ணல. இதே மற்றவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, இங்கேயே இருக்கணும், வெளில அனுப்பக்கூடாது அப்படிலாம். எனக்கு அப்படிலாம் இல்லை, போயிட்டே இருங்க, நான் ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். அதுதான் என்னோட மைண்ட் செட். இல்லை இப்போ நிறைய பசங்களை பார்க்குறோம், அந்த எம்எஸ் தோனி படம் பார்க்குறது, கலாம் படம் பார்க்குறது, நம்ம கிரிக்கெட் பிளேயர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வர்றா, ஃபோர்ஸாக வர்றா, வந்துட்டு 1 மாதம் 2 மாதம் திரும்ப அப்படியே வந்த வேகத்தில் போயிடுறான். அதெல்லாம் எப்படி வர்றான் போயிடுறான் அந்த வேகத்தில்? ஏன் கன்டினியூ பண்ண மாட்டாங்க பசங்க? நிறையா பார்த்துட்டாங்க. அது வெளியில் தெரியல. இங்கே பொறுத்த வரைக்கும் வரவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டச் வுட் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேபி டிசிப்ளின் சில விஷயம் இல்லை ஊர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாங்க, அந்த மாதிரி போனவங்க தான் தவிர இங்கே வந்தவங்க ரெகுலராக வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது ஒரு பேட்ச் தான், வேறு வேறு பேட்சஸாக வராங்க. ஸோ வீக்லி ஒரு 3 பேட்ச் வேறு டைமிங்கில் வருவாங்க, பட் ரெகுலராக விளாண்டுருக்காங்க. இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீனேஜில் ஒரு பிளேயர்ஸாக இருக்கட்டும், ஒரு பையனாக பொண்ணாக இருக்கட்டும், நீங்கள் எதை கிராஸ் பண்ணுவீங்க? எதை சொல்லி கொடுத்து, கடவுளை பற்றியா இல்லை படிப்பு, எதை சொல்லி கொடுத்து அந்த டீனேஜ் லைஃப்பை தப்பு நடக்காமல் கிராஸ் பண்ணுவீங்க சொல்லுங்கள் பார்ப்போம்? ஸ்போர்ட்ஸ் தான், வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஸ்போர்ட்ஸு டிசிப்ளின். இப்போ எனக்கு கிரிக்கெட் விளாட்றேன் ரெண்டாவது, எனக்கு ஃபஸ்ட்டு திங் என்னென்னா டிசிப்ளின் வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் டைமிங்கில் வைக்க மாட்டேன். வீட்டில் சொல்கிறது என்னென்னா, அவன் ஃப்ரீயாக இருந்தாலும் வீட்டுக்கு கேம்புக்கு வந்துடணும், கோச்சிங் வந்துடணும். எனக்கு மைண்டு ஃப்ரீயாகவே அவங்களுக்கு இருக்கக்கூடாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்றது, தூங்குறது, படிக்கிறது, விளையாடுறது தவிர வேறு எதுவுமே இல்லாத போது எப்படி உங்களுக்கு வேறு பேட் தாட்ஸோ வேறு எதுவோ போகும். இப்போ நம்ம கோச்சிங் அனுப்பலைன்னா என் எனர்ஜி பயங்கர ஹையாக இருக்கும், அதை கொண்டு போய் நான் எங்கே சேர்ப்பேன்? பேட் ஹேபிட்ஸு, பேட் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நடக்கும். ஸோ அதனால இது வந்து ஒரு சர்வீஸாக இருக்கட்டும், என்னோட ஒரு திருப்திக்காக. ஸோ என் பசங்க அடுத்த கம்யூனிட்டி இந்த மாதிரி சொசைட்டியில் தான் வரப்போகிறாங்க. இப்போ அவங்களுக்காகையாவது இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி அட்மாஸ்ஃபியர் என்வாயர்மெண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க போகிறதுக்கும் இப்படி தான் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியணும். அதுதான் என்னோட மெயின் கோலாக இருக்குது. சரி, இப்போ இன்னொன்று இப்போ முக்கியமாக அறிவிச்சிருக்காங்க, அதாவது ஐபிஎல் ஆடணும் அப்படின்னா இந்த இப்போ ரஞ்சி டிராஃபி ஆடணும் அப்படின்னு புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டிவிஷன் ஆடிவிட்டு அப்படியே டேரெக்டாக ஆர்சிபி போனீங்க. ஆக்சுவலாக அந்த ஆர்சிபி நீங்கள் போனது அந்த ஒரு மோட்டிவேஷன்ஸ் இருக்கும்ல கண்டிப்பாக. இது எப்படி போய் அங்கே ஆர்சிபிக்கு நீங்கள் விளையாண்டீங்க குறிப்பாக? சார் இப்போ நான் பண்ணது வந்து, நான் தான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பர்சன் வந்து பெரிய ரெப்ரசன்டேஷன் ஆடாமல் அந்த டைம் போனது. ஆக்சுவலாக நான் அப்போ வந்து ஃபஸ்ட் டிவிஷன் விளாண்டேன். ஃபஸ்ட் டிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 40 balls 100 அடிச்சிருக்கேன். அப்போல்லாம் அப்படி அடிக்கக்கூடாது. ஆக்சுவலாக ஸ்லோவாக தான் விளாடணும். ஒரு 13-4-7-6 அகேன்ஸ்ட் எம்ஆர்எஃப். அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச்சே நான் ஆல் ஓவர் பெட்டுன்னு ஒரு டீமோட ஒரு 100, அதுக்கப்புறம் ஒரு 50, திருப்பி ஒரு 100, இதெல்லாம் நான் ஆடிட்டு இருந்தேன். அப்போ என்னென்னா எனக்குள்ளே ஒன்று தோணுச்சு, சரி நம்ம ஒரு ட்ரை பண்ணலாம் ஐபிஎல்ன்ற மாதிரி. பட் ஆனால் இங்கே நம்ம ஊரில் நிறைய அந்தளவுக்கு என்கரேஜ் பண்ணல. ஸோ என்ன பண்ணாங்கன்னா சுற்றுறான்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சரி நான் யோசித்தேன், நம்ம இன்னும் நல்லா சுற்றலாமே, இன்னும் நல்லா அடிக்கலாமே அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஓல்டு காஷ்மீர் உள்ள பேட் தான் வாங்குவேன். வாங்கிப்பேன், ஓல்டு பால்ஸ் வச்சுட்டு அதில் 6 ஹிட்டிங்கு ட்ரில்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதில் ஆடிட்டு கிரிக்கெட் பால் ஆடும்போது எங்கெங்கே போகும். ஸோ அந்த டைம் வந்து எனக்குன்னு ஒரு ட்ரைனிங் ப்ராக்டிஸ் செட்டப்லாம் பண்ணேன். அப்போது வந்து ஒரு 1 year நம்ம வந்து பிரேக் எடுத்துகிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஐபிஎல் நம்ம ரெடி ஆகலாம் அப்படின்ற டைம். ஸோ அந்த டைம் நான் என்ன பண்ணுறேன்னா, கிரிக்கெட் விளாட்ல. ஸோ நான் ஃபுல்லாக ரெடி ஆக போகிறேன்னு சொல்லிட்டேன். என் மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன், யார்கிட்டையும் பேசலை. நான் யார் எங்கே இருக்குன்னு யாருக்கு தெரியாது. சாப்பிட்றது, தூங்குறது, ப்ராக்டிஸு, ரெஸ்ட்டு, ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த டைம் வந்து பாசு சார்னு ஒரு ட்ரெயினர் இருக்கார். ஸோ அவர்கிட்ட நான் ட்ரைனிங் பண்ணேன். அவர் தான் ஆர்சிபியோட ட்ரெயினர். ஸோ போயிட்டு ட்ரைனிங்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து செலெக்ஷன் ட்ரையல்ஸ்னு வந்தது. ஸோ அந்த டைம் நான் போகிறேன். ஸோ அந்த டைம் நான் செலெக்ஷன் ட்ரையல் போகும்போது என்னை எடுக்கலாம் வேணால், ஜஸ்ட்டு சும்மா பாருங்கன்ற ஒரு விஷயத்துக்கு தான் நாங்கள் போனோம். ஸோ நான் போனேன். அப்போ நான் வந்து என் பேர் பவுன்சர் தியாகா. ஸோ ஆக்சுவலாக நான் ஃபாஸ்ட்டாக போலிங் போடுவேன், பேட்டிங் ஓப்பனிங் ஆடுவேன். அப்போ நான் அந்த டைம் நான் ஒரு 140 ஸ்பீட் போட்டேன். ஸோ நான் செலெக்ஷனுக்கு போகிறேன் நான். ஸோ செலெக்ஷன் போகும்போது ஃபஸ்ட்டு க்ரீன் விக்கெட் கொடுத்தாங்க. போலிங் போட்டேன். ஃபஸ்ட்டு பால் போடுற பவுன்சரு ஃபஸ்ட்டு பிச்சாகி நேராக சைட் ஸ்கின்ல அடிச்சுது.
அப்படியே எல்லாம் பார்த்தாங்க. அப்படியே பார்க்க எனக்கு மொட்டை விக்கெட்டில் நம்ம ஊரில் போட்டு அதை பார்த்தோன்னு ஆசை ஆயிடுச்சு. சார் போடலான்னு போட்டேன். அதுக்கப்புறம் க்ரீன் விக்கெட்னோட ஃபர்ஸ்ட் டே செலெக்ஷன்ஸில் நிறைய பேர் ஓப்பனிங்கில் ஆடல, பச்சையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆடலன்ற சென்ஸ் ஓப்பனிங் போல் பின்னாடி போகிற மாதிரி இருந்தாங்க. சரி நான் ஓப்பனிங் போகிறேன்ட்டு ஸோ ஒரு 37 ரன்ஸ் அடிப்பேன். ஸோ அதுலேருந்து செகண்ட் டே செலெக்ஷனுக்கு எடுத்துட்டாங்க. ஸோ அந்த டைம் இங்கே ஃபர்ஸ்ட் டிவிஷன் மேட்ச் நடக்குது. நான் கிரிக்கெட்டே விளாடாமல் இருக்கிறதோட்டு தான் என்னால் இது அட்டன் பண்ண முடிஞ்சுன்னு சொல்ல வரேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வரேன். அப்புறம் எனக்கு வந்து அந்த டைம் பார்த்தீங்கன்னா டெக்கன் சார்ஜர்ஸ் ஓனர்ஸ் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வராங்க. அப்போ எனக்கு பேட்டிங் கிடைக்கல, போலிங் மட்டும் கொடுத்தாங்க. 1 ball 6 runs to win ப்ராக்டிஸ் மேட்ச்சில் இருந்து நான் அடிப்பேன், கரெக்டாக ரோப்பில் விழும். அதுக்கப்புறம் கூப்பிட்டு கேட்பாங்க, ஸோ நீங்கள் என்ன பேட்டிங் ஆடுவேன்? ஆமாம் நான் பேட்டிங் ஆடுவேன்னொடனே அப்புறம் மேட்ச் சிமுலேஷன் மாதிரி 5 overs 40 to win, 6 overs 70 to win, அந்த மாதிரி ஒரு 3-4 மேட்ச் சிமுலேஷன் வச்சாங்க. அந்த டைம் எனக்கு ஓப்பனிங் கொடுத்தாங்க. ஸோ பாஸ் சார் மூலிமா எனக்கு ஓப்பனிங் கிடச்சிது. ஸோ அவரும் சொன்னார் நல்லா ஆடுவான்னு சொன்னார். சரி நான் போய் விளாண்டேன், நல்லா விளாண்டேன். அப்போ ரே ஜீனிக்ஸ்ன்றவர் தான் கோச். எல்லாம் முடிஞ்சிச்சு, கர்நாடகா பிளேயர்ஸ் எல்லாமே இருந்தாங்க. கேட்டார் யார் இங்கே நல்லா ஆடுறாங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் வேற ஒரு பிளேயர் சொன்னாங்க. அப்புறம் யார் வந்து வேகமாக போடுறாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது வேறு யாராவது சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், அதுக்கப்புறம் என்ன காமிச்சு சொன்னார், டு யூ திங்க் இவர் நல்லா பண்ணுறா இல்லையான்னு கேட்கும்போது எல்லாம் அப்புறம் ஸ்லோவாக ஒருத்தர் ஓகே அப்படின்னாங்க. எனக்கு அதுவே ஹாப்பி ஆயிடுச்சு. நம்ம விளாட்றோம் இல்லை, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம், ப்ராக்டிஸ் பண்ணோம், இந்த அளவுக்கு ரீச் ஆகிட்டோமேன்னு சொல்லி தேங்க்ஸ்ன்னு நினச்சிட்டு நான் கிளம்புறேன். அப்புறம் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி டீமில் எடுத்துட்டேன்னு சொல்லி. ஸோ என்னென்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை டெடிகேட் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணுறோன்னா இதுக்கு முன்னாடி இன்னும் நிறையா விஷயம் நடந்தது. ஸோ அதுக்கு நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக அது நம்ம ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து மெயினான விஷயம். இல்லை ஆர்சிபியில் நிறையா போட்டிகள் நம்ம விளையாடலாம், சில போட்டிகள் வெளியெல்லாம் உட்காருவோம். அப்படி உட்காரும்போது தோணி இருக்குல்ல நமக்கு சான்ஸ் கிடைக்கலையே அப்படின்னு ஒரு அதுவும் நடந்துச்சு. இப்போ நான் என்ன ஆச்சுன்னா நான் அங்கே விளையாடும் போது எல்லா மேட்சும் நான் ஆடுற மாதிரி, ஏன்னா செலெக்ஷன் மேட்சஸ் நான் நல்லா ஆடிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு 44 ஒரு 3 wickets எடுப்பேன். அப்புறம் ஒரு 35 ஒரு 2 wickets. எல்லா வாட்டியும் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு கொடுத்து நீ அடுத்த மேட்ச் விளாட்ற அப்படின்னு சொல்லுவாங்க. டீமோட ட்ராவல் பண்ணுறேன், நான் பர்ஃபார்ம் பண்ணுவேன், கூட்டிகிட்டு போவாங்க, ஆனால் நான் ஆட மாட்டேன். அப்புறம் ஒரு மேட்ச்சு நானாக இன்னொரு பிளேயராக சொல்லுவாங்க. அந்த பிளேயரை வந்து நான் ஒரே ஓவரில் 4 பவுண்டரி அடிப்பேன். அந்த மேட்ச் நல்லா ஆடுவேன், திருப்பி எனக்கு கிடைக்காது. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு வாட்டி கேகேஆரில் மேட்ச்சு, அந்த டைம் வந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க என்ன. அப்போது விட்டோரி தான் வந்து கேப்டனு. ஸோ விட்டோரிக்கு எனக்கு நியூ பால் கொடுத்து போட சொன்னாங்க. க்ரீன் விக்கெட் 2 பவுன்சர் போடுவேன், ஒன்று ஹெல்மெட்டில் அடிக்கும், ஒன்று ஃபாஸ்ட்டாக போயிடும். அப்புறம் கூப்பிட்டு இவன் நல்லா போடுறான், ஓகே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டாரு. ஓகே ஹாப்பி, வீட்டிலாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் நாளைக்கு மேட்ச் விளாட்றேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் 6:30க்கு வந்து டீம் லிஸ்ட் வரும். 7:30க்கு வந்து 7:30க்கு மேட்ச் அப்போ ஸ்டார்ட்டு. 6:30க்கு லிஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் நாங்கள் 7க்கு போய்ட்டு வார்ம் அப்லாம் முடிச்சுட்டு 7:30 போனோம். டீம் லிஸ்ட்டு வருது, விட்டோரி பேரே இல்லை, அப்புறம் என் பேரும் இல்லை. ஸோ அதுதான் ஃபஸ்ட் மேட்ச் விராட் கோலி கேப்டனாகிறாரு. ஸோ விராட் கோலி வேறு டூர் முடிச்சிட்டார், அவருக்கு என்னை பற்றியே தெரியாது. ஸோ அதனால் அந்த மேட்ச்சை நல்லா ஆட முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கூப்பிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி யூ வில் பி வித் அஸ் ஃபார் நெக்ஸ்ட் 3 years, நீ நல்லா விளாட்றீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இங்கே நான் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இங்கே ரஞ்சி ட்ராஃபி, அதுக்கப்புறம் ஒரு ரூல் வந்துச்சு, ரஞ்சி ட்ராஃபி ஆடணும், அது ஆடினா தான் போக முடியுன்ற மாதிரி. பட் இங்கே எனக்கு நான் ஆட முடியல. அதனால அந்த டைம் T20 அந்த மாதிரிலாம் இல்லை அந்த பீரியடில். ஸோ ஆடாத தொட்டு என்னால் அடுத்த ஸ்டெப் போக முடியல. ஸோ இதுதான் மெயினாக அப்போ நடந்தது. நிறைய பேர் சொல்கிறத நம்ம கிரிக்கெட் விளையாண்டாலும் நீ என்ன சச்சின் ஆக போகிற, சச்சினா ஒருத்தர் தான் ஆக முடியும்லாம் நம்மளை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கிரிக்கெட்னால கிடைச்சது ரொம்ப கம்மி, நிறைய இழந்தது தான் அதிகம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நிறைய இழந்துட்டு கிரிக்கெட்னால வாழ்க்கை இல்லை சார், கிரிக்கெட்னால வந்து இழக்கலாம் முடியாது. ஏன் சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ ரஞ்சி ட்ராஃபியில் பார்த்தீங்கனாலே லேக்ஸ் கணக்கில் வருது பேமெண்ட், ஐபிஎல்லில் வருது, இப்போ கார்பரேட் வந்துட்டாங்க, எல்லாத்துலேயும் வந்துச்சு. நீங்கள் ப்ரொஃபஷனலாகவே இதை எடுக்கலாம். ஸோ நீங்கள் இதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், காலேஜஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ஸ்கூல்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நீங்கள் நல்லா விளாண்டா மட்டும் போதும். நீங்கள் விளாட்றீங்கன்னு தெரிஞ்சுதுன்னா உங்களை ஐடென்டிஃபை பண்ணி பண்ணுறாங்க. பட் நீங்கள் அதுக்கு ஹானஸ்ட்டாக இருக்கணும். அது கிடச்சிச்சின்னு நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டோன்னா அதுவும் கிடைக்காது. ஸோ அதனால் அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் நல்லா விளாண்டா எல்லாத்துக்கும் வேல்யூ இருக்குது. ஸோ கண்டிப்பாக எடுப்பாங்க. சார் தங்கள் படம் பார்த்துருப்பீங்க, அமீர் கானோடது. அந்த குஸ்தி சொல்லிக் கொடுப்பாரு, இவருக்கு தான் சின்ன பிள்ளைன்னு சொல்லிக் கொடுப்பாரு. ஆனால் டக்குன்னு இவங்க வேறு லெவல் போனால் அப்பா அம்மா வந்துட்டு வேறு கோச் டெக்னிக் மூவ் பண்ணுவாங்க. ஆனால் அது வெற்றிக்கு வழிவகுக்காது, திரும்ப அப்பா கிட்ட தான் வருவார். அதே மாதிரி நீங்கள் பார்த்துட்டு கிரிக்கெட்டில் சொல்லிக் கொடுத்தது அடித்தளமிட்டது ஒரு நபராக இருக்கும். இவங்க வேறு அளவுக்கு போயிட்டு மறந்துட்டு வேறு ஒருத்தரை நம்பி அந்த கோச்சாக பண்ணுவாங்க. நான் இங்கே சோபிக்காது, கை எடுக்காது அந்த வழிமுறைகள் எல்லாம், திரும்ப இங்கே தான் வரணும். அந்த மாதிரியும் நடந்திருக்கா கிரிக்கெட்டில்? கண்டிப்பாக அதெல்லாம் எப்படி நடக்காமல் இருக்கும்? கிரிக்கெட்டில் நிறையா நடக்கும், எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் நடக்கும்.
இது ஆக்சுவலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். இப்போது நிறைய பேர் வந்து இப்போ இந்த ரீல்ஸ் மாதிரி ரொம்ப ஷார்ட்கட்ஸில் டக்குன்னு போகலான்னு நினைக்கிறாங்க. பட் நம்ம லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எது கொடுத்தாலும் திருப்பி கிடைக்கும். நீ ஷார்ட்கட்ஸில் போயிட்டா திருப்பி ஷார்ட்கட்ஸில் வந்துடுவேன். ஸோ கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், மேட்ச்சில் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அது போக உங்கள் கொஸ்டின் படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் ஒரு பிளேயரை ட்ரெயின் பண்ணுறேன். இங்கே நிறைய பேர் வராங்க, ஸ்டேட் பிளேயர்ஸ் வருவாங்க, ஐபிஎல் பிளேயர்ஸ் வருவாங்க, நிறைய பேர் நான் ட்ரெயின் பண்ணுறேன். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு கோச் இப்போ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கோச்சின்ற சென்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு டீம் ஆடுறதுக்காக ஒரு சில மேனேஜ்மெண்ட் இருக்கவங்கள்ட்ட அவங்கள்ட்டலாம் போவாங்க. ஆனால் என்ன நடக்கும்னா, நம்மளோட நேமோ ஏதோ சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. எனக்கு ஒரு ஃபைன், நான் ரெடி பண்ணுறேன், ஓகே. ஆனால் அட் எண்டு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்களோ அது திருப்பி கிடைக்கும். அவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, ஆனால் அவங்க தெரிய மாட்டாங்க. இங்கே ஒரு குருவோட ரோல் எவ்வளோ இம்பார்ட்டன்றது அவங்களுக்கு தெரியணும். ஸோ ஒரு பிளேயர் ஷைன் ஆகணும்னா பேரண்ட்ஸோட ஆசீர்வாதம், கோச்சோட ஆசீர்வாதம், அவன் டிசிப்ளினாக அவன் சாமி கும்பிட்றானோ இல்லை அவனுக்கு யூனிவர்ஸ் என்ன இருக்கோ டிசிப்ளின் தான் வந்து ஆக்சுவலாக ஒரு கடவுள் மேட்ச். அது இருந்தால் நமக்கு எந்த விதமான பவரோ நம்ம அங்கே அவரை பிடிக்கணும் இவரை பிடிக்கணும் அதெல்லாம் தேவையப்படாது. பட் இங்கே இருக்க பசங்களுக்கு என்னென்னா, இன்றைக்கி கொஞ்சம் இங்கே வாங்கிக்கலாம், எல்லோரும் சொல்ல முடியாது, கொஞ்சம் பேர் அங்கே பண்ணிக்கலாம், ஷார்ட்கட்ஸ். அது வந்து அதனால தான் நம்மளால் அடுத்த லெவலே போக முடியல. அதனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, இதுக்கப்புறம் இவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா கோச்டே பேசலாம். இப்போ என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கா, இந்த மாதிரி நடக்குது, என்னை வந்து அங்கே விளையாடணும்னு கூப்பிட்றாங்க, வேறு டீம் கூப்பிட்றாங்க, நான் அனுப்பிச்சிடுவேன். என்னோட பிளான் எப்படின்னா, ரெடி பண்ணி அனுப்பிச்சிடுவேன். இங்கே இருக்கவே கூடாது, ப்ராப்ளம் அது திருப்பி ரீஒர்க் பண்ணணும்னா திருப்பி ரெடி பண்ண திருப்பி, அதான் என்னோட ஐடியா. பட் சில பேர் அனுப்பவே மாட்டாங்க. பட் எனக்கு அது பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் கொடுக்குற ப்ராக்டிஸ் இதோ இன்னொருத்தர் கொடுப்பாங்களான்றது எனக்கு அது ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வரணுன்றது என்னோட இன்டென்ஷன் இல்லை, பட் அவங்க வருவாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ இங்கே 2 பேர் இருக்கணும். பால் பாஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கிளாக் வைஸ் சுற்றிட்டே இருக்கணும், சரியா? கேட்ச் விட்றவங்க அவுட்டு. ரெடி, ஸ்டார்ட். ஃபாஸ்டா ஃபாஸ்டா. வெரி குட். ஸோ இப்போ அங்கே போகும்போது நான் சொல்லி அனுப்புவேன், இந்த மாதிரி போகிறாங்கன்னா என்ன பண்ணணும்னு கேட்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், டெக்னிக்கல் விஷயத்தை உனக்கு மாற்றுறாங்கன்னா இவ்வளோ தூரம் நீ எடுத்துகிட்டு வரந்தால் மாற்ற முடியாது, ஆனால் டாக்டிக்கல் விஷயம் மாற்றலாம். ஸோ டெக்னிக்கல் என்ன, டாக்டிக்கல் என்னென்னா, தோனிக்கு ஹெலிகாப்டர் ஷாட் வருதுன்னா அதை ஆடக்கூடாதுன்னு நீ ஆடாமல் இருக்க முடியாது, அதை ஆடு. ஆனால் எந்த போலர் ஆடணும் எந்த போலர் ஆடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. 4 overs 40 to win, இவனை அடி, பும்ரா மாதிரி ஒருத்தன் போடுறான் அவனை அடிக்காதன்னு சொல்கிறது டாக்டிக்கல் கோச்சிங். அப்போ பும்ரா ஒன்று அடிக்கும், அடுத்த போலர் அடி. இந்த மாதிரி விஷயத்தை எடுத்துக்கோங்க. டெக்னிக்கல் விஷயத்தை தயவுசெய்து உங்களுக்கு ஒரு லெவல் நீங்கள் போயிருக்கீங்கன்னா, உங்களுக்கு காப்பாற்றிருக்கு, உங்களுக்கு அது ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறீங்கன்னா அதை வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பிளேயர்ஸ்க்கு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த 2 விஷயத்த இவர்கிட்டையும் சொல்ல முடியாமல் அவர்கிட்டையும் சொல்ல முடியாமல் அங்கே கொஞ்சம் மாற்றி இங்கே கொஞ்சம் மாற்றி 1 or 2 years அப்படியே ஓடி போய்டும் உங்களுக்கு. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை, குறிப்பாக ஜடேஜா கூட ஒரு டைம் அப்படி தானே பண்ணார், அவருடைய ஆம்பலாம் மாற்றி. ஸோ ஜடேஜாவுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரெவல்யூஷன் கொடுத்து போட வச்சாங்க. 1 year அவர் அதனாலே போயிடுச்சு. அவர் ரெவல்யூஷன் கொடுத்து போடுற போலரே இல்லை. அவர் சைட்லேருந்து போடுவார், எய்தர் திரும்பவும் இல்லை நேரம் அடிக்கும். அதை பிக் பண்ணவே முடியாது. அதுதான் அவரோட ஸ்ட்ரென்த். எப்பயுமே நம்ம ஸ்ட்ரென்த்தை வந்து மாற்றக்கூடாது. ஸோ டெக்னிக்கலாக மாற்றுறேன்னு சொல்லி அதை மாற்றினதோடு தான் அவர் போயிடுச்சு. திருப்பி 1 year ஆச்சு அது ஒர்க் பண்ணி திருப்பி கம்பேக் இந்தியன் டீமுக்கு வந்தது. சேவாக்குமே ஆக்சுவலி பார்க்குறோம், நம்ம மற்ற பிளேயர் காட்டிலும் சேவாக்கு நிற்கும் போது ஸ்டாண்ட் அப்படியே தான் இருக்குது, மற்றவங்களாம் மூவே இருக்காது, அப்படியே நின்றுட்டு ஒரே இடத்துல நின்று பேட்டை மட்டும் கரெக்டாக விடுவார்ல. அந்த மாதிரியான பேட்டிங் டிப்ஸ் எப்படி சார் வரும்? சூப்பர். ஓகே, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு விஷயம் நடந்தது. சேவாக்கு வந்து நடுவில் டைமிங் மிஸ் ஆகிடுச்சு. டைமிங்னு என்னென்னா, சென்ட்ரல் அடிக்கிறது தான் டைமிங். ஒன்று ஏர்லியர் அடிக்கூடாது, லேட் அடிக்கூடாது, இந்த சென்ட்ரல் அடிக்கிறது தான் டைமிங். அந்த டைமிங் வந்து மிஸ் ஆகிடுச்சுன்னா கால் வரல, ஆப்வியஸாக அவருக்கு வராது, பேட்டு மட்டும் வருது, கால் வரல. ஸோ நடுவில் கொஞ்சம் கிராஃப்ட் டவுன் ஆகுது. அவர் என்னென்னமோ கோச்சிங்லாம் ட்ரை பண்ணார், வரல. திருப்பியும் பேக் டு ஒரு ஓல்டு கோச், அவரோட பழைய கோச்சுக்கு போனார். அவர் என்ன பண்ணார்னா, கான்கிரீட்டில் தண்ணியை போட்டு டென்னிஸ் பாலை போட்டு வேகமாக காலில் அடித்தாங்க. அப்போ அந்த டைமிங் செட் ஆகிடுச்சு. திருப்பியும் வந்து தான் அந்த முல்தானில் 300லாம் அடித்ததுலாம். ஸோ அந்த கம்பேக் அந்த மாதிரி வந்துச்சு. ரெடி, ஸ்டார்ட், போடு. ஓகே சார், இவ்வளோ நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.